வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரிலாம் வளர்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வரும். ஓகேங்களா? இது பிளான்டேஷன் பண்ண தெரியாது ஒருத்தவங்க எடுத்தாங்க அப்புறம் வந்து காஞ்சி போச்சு தம்பி செடி வளரவே இல்லை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியா பண்ண ஈஸியாக இருக்கு. உங்களுக்கு மேட்ச் ஐடியா பண்ணால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒட்டு கட்டிருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிட்ரிக்ஸ் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு காய் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது வந்து நல்லா வெயில் பார்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் காய்க்கும்னு சொல்ல முடியாது, காய்க்கும் சொல்ல முடியாது, ரெண்டுமே சொல்ல முடியாது. என்ன பார்த்தீங்கன்னா 100% காய்க்கும் சொல்ல முடியாது, அதெல்லாம் மாறும். அது நம்ம சாப்பிடுவோம். சூப்பரான வெரைட்டி தான் இது. நம்ம ஊர் வளரக்கூடிய வெரைட்டி. இதான் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காய்க்கும். நிறைய பேர் பிளான்டேஷன் பண்ணிருப்பீங்க. அது வந்துட்டே இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 1 year கலர் பச்சை மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா காய் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சிலாம் சொருவி அது மினிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீட் வச்சு காய் காய்ச்சி பார்த்தீங்கன்னா சகப்பு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, ரெட் நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கிற செடிகள் இருந்தால் ஒரு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோங்களோ வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் என்னென்ன செடிகள் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டே ஒரு வீடியோ போட்டுருந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அப்டேட். ஓகேங்களா? அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கான ஒரு ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட சூப்பரான ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? 1 by 1 ஒவ்வொரு பொறுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஒரு செடி எந்த மாதிரி முறையில் வளர்க்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரிலாம் வளர்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பழம் ஆகுது, ஒரு எக் ஃப்ரூட் ஆகுது, லிச்சி ஆகுது, இல்லை ரம்புட்டான் ஆகுது, நிறைய வெரைட்டிஸ், ஒரு குடம்புளி ஆகுது, மிராக்கல் ஃப்ரூட், இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் எந்த மாதிரி பிளான்ஸ் வச்சா உங்களுக்கு நல்லா வரும். மொட்டை மாடியில் வச்சா வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தில் வச்சா வருமா, செமிசைடு பிளேஸில் வச்சு வருமா, எப்படி வைக்கணும், எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக கிளியர் கட்டாக புரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு செடி வாங்குறாங்க, அந்த செடி எப்படி பிளான்டேஷன் பண்ணு தெரியாத ஒருத்தவங்க நெட்டுறாங்க, அப்புறம் வந்து காஞ்சி போச்சு தம்பி செடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாமே கிளியர் கட்டான வீடியோ தான் இது. இப்போ வாங்க 1 by 1 ரேரான வெரைட்டிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிலாம் நம்மக்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மளோட டிஸ்பிளேல 3 நம்பர் தெரியும். ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், கேட்லாக்லேயே எல்லாமே வந்துடும். ஓகேனா? இப்போ மியாசாக்கி இந்த ரேட்டு, முட்டை பழமா இந்த ரேட்டு, பங்கனப்பள்ளி மாங்காவா இந்த ரேட்டு, எல்லாமே ப்ரைஸோடு வந்துடும். உங்களுக்கு எத்தனை செடி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் பில் போட்டு அனுப்புவோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் போய் அங்கே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் ஹோம் டெலிவரி வராதுங்க. ஓகேங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வீட்டுக்கே வந்துடுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஹோம் டெலிவரி கிடையாது, நீங்கள் தான் போய் கொரியர் ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வாங்க டைரெக்டாக புது கலெக்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மியாசாகி. ஓகேங்களா? மியாசாகி மாம்பழம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு மேங்காய் பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் விளையக்கூடிய ஒரு மாம்பழம்னு சொல்லலாம். இது இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த மாம்பழம் வரக்கூடிய செடி தான். ஓகே? ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரும். நம்ம ஊரில் ஒன்றும் ஃபாஸ்ட்டாகவே வளருதுங்க. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டான ஈல்டு வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிளான்ட்லாம் நம்மக்கிட்ட கிடைக்குமா தம்பி, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமா, எல்லா மண்ணுக்கு வருமானு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலும் வரும். மொட்டை மாடியில் கூட வரும், ஒரு டெரஸ் கார்டன்லேயே வரும், நிலத்துலேயே வரும். இந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழமே 2.5 லட்சத்துக்கிட்ட வந்து சேல்ஸ் ஆனது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கர்நாடகா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் 3 லட்ச ரூபாய்க்கு வந்து 3 மாம்பழத்தை 9 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க. ஓகே? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, நியூஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான், நியூ ஸ்டாக் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே கிராஃப்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்களா கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும். ஏன்னா இது தாய் மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விதை போட்டது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இந்த மாதிரி மேங்காய் இருக்குங்களே, அதில் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வளருமான்னு கேட்பாங்க நிறைய பேர். இது எல்லாமே நம்ம ஊருக்கு வளரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய் மரம் அடியில் இருக்குது பாருங்கள். இது வந்து இது மூலிமா தான் நமக்கு வந்து மேலே வந்து சத்து கொடுத்து வளரக்கூடியது. அதனால் இதில் வந்து நம்ம ஊர் மண்ணுக்கு ஏற்ற மாம்பழ விதையிலேருந்து தான் ஒட்டு கட்டியிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான செடிங்க. நியூ ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 அடி to 5 அடியில் இருக்குது, என் ஹைட்டுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இது தரமான பிளான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பிளான் புது ஸ்டாக் வந்துருக்குங்க. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கும்போது எந்த மாதிரிலாம் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch பாட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இடத்தோடையும் பெரிய பாட்டு போடாதீங்க. ஒரு மீடியமாக ஒரு 16 inch பாட்டில் வந்து ரீபாட் பண்ணி வச்சு நல்லா க்ரோத் பண்ணி வளர்த்துட்டு அப்புறம் வந்து கவாத்தெலாம் பண்ணி விட்டு நல்லா பிரான்ச் வர வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் வந்துடும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 yearsல வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? பழத்தோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெட்டு கலரும் ஒரு பிங்க் கலரும் பருப்புகள் நான் கலந்த மாதிரி வரும். ஒரு பழத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 350 கிராம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மெடிசின் வேல்யூ அதிகமாக உள்ள ஒரு மாம்பழம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனால் மட்டும்தான் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் போயிட்டு இருக்கும். இந்த செடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டெம்முலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்களேன்
எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து மியாசாகி இல்லையானு. ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், இது இந்த டார்க் இந்த நரம்பு வருதுங்களா பார்த்தீங்கன்னா, இதில் நரம்பு இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெட் கலரில் எல்லாமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரெட் கலர் வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து கிளியர் கட்டாக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியிலையும் நல்லா சகப்பாக வரும். ஓகேங்களா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இது பார்த்துட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு மியாசாகி ஐடென்டிஃபை பண்ணால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பிளான்ட்டோட ஸ்டெம்லேருந்து எல்லாமே. ஓகேங்களா, இது பிளான்டேஷன் மண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் தான் வைக்கணும். ஓகேங்களா, டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கணும். இல்லைனா நீங்கள் வந்து க்ரீன் ஷேட் போட்டு கூட வளர்க்கலாம். அந்த கலர் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த க்ரீன் ஷேடு பாலி ஹவுஸ் போட்டு கூட நீங்கள் வளர்க்கலாம். ஓகேங்களா, இல்லை நம்ம டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளரமான்னு டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு நம்ம ஊர் நார்மலாக மாம்பழம் வளர்கிறதுங்களா அதே மாதிரி வளரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வளர்த்திங்கன்னா போதும். எப்படி கண்டினியூஸாக பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு டைம் ஆச்சு ஆட்டுருவோ தொழு உரங்களோ இல்லை ஏதோ ஒரு NPKவோ இல்லை DAP உரமோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பிளான்ட்டை நட்டுறாங்க, தண்ணி மட்டும் ஊற்றுறாங்க, அப்புறம் பிளான்ட்டே வளரல தம்பி எனக்கு அப்படியே இருக்குது நட்ட மாதிரினா கண்டிப்பாக வளராது. ஓகே, ஏதோ ஒரு உரமோ தொழு உரங்களோ ஏதோ கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் இருக்காது, இல்லாத போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் செம்மண் போட்டு நடணும், இல்லைனா வேப்ப முனாக்கு ஆட்டு தொழு உரங்களாம் போட்டு நட்டிங்கன்னா சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். மருந்து கம்பல்சரி இருக்கணும். ஒரு பஞ்சகாவியமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீம் ஆயிலோ ஏதோ ஒரு வந்து வேப்ப எண்ணெயோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்க கண்டினியூஸாக 1 மந்த்துக்கு 2 டைம்ஸாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் செடிகள் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, மியாசாகி பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா புது ரகமாக வந்துருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஒரு நியூ வெரைட்டின்னு சொல்லலாம், ஒரு எக்ஸாக்ட் கலெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ சாத்துக்குடி. ஓகேங்களா, எல்லோ முசாமின்னுவாங்க இல்லை எல்லோ சாத்துக்குடின்னுவாங்க. நம்ம நர்சரிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நியூவஸ்ட் வெரைட்டி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி நிறைய சாத்துக்குடி பார்த்துருப்போம். ஓகே, ஒரு நாக்பூர் சாத்துக்குடியாவது வியட்நாம் சாத்துக்குடியாவது அதே மாதிரி தான் இது புது ரகம் எல்லோ சாத்துக்குடி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனிலும் காய்க்கக்கூடியது. இப்போ எப்படி வியட்நாம் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனிலும் காய்க்குமோ அதே மாதிரி தான் இந்த எல்லோ சாத்துக்குடி எல்லா சீசனிலும் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மந்த் to 1 இயர்லேயும் நல்லா வீல்டு வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் பிளான்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்கால தான் ஒட்டு கட்டியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சிட்ரிக்ஸ் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடியாவது இந்த எலுமிச்சி கன்றாவது ஸ்வீட் லெமன் ஆகுது, இது எல்லாமே இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்தங்கால தான் ஒட்டு கட்டுவாங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் செடி. இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முள்ளாக இந்த மாதிரி வந்து வெட்டாக வரும். அதனால் பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இது வரைக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ அது வந்து இது வளர்ந்துட்டு போயிடும். அப்போ இந்த செடி வளருதான்னு தெரியாது. ஓகேங்களா, வளர்ந்துட்டு போனால் தம்பி எனக்கு காயே வரல, தம்பி நீங்கள் தான் கொடுத்தது நாங்கள் நட்டங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி வந்தால் கட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி நமக்கு லோடு வந்துருக்கு பாருங்கள், இது தெரிது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இதுதான் செடி. இது வேணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த செடியெல்லாம் காட்டுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்களா, இதுக்கு பாருங்கள் இந்த சைட்லேருந்து தான் வருது. இந்த பக்கம் வர்றது மட்டும்தான் செடி உங்களுக்கு, இந்த சைடில் வர்றது செடி கிடையாது. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது முள் அதிகமாக வரும். இங்கே பாருங்கள் இலையை பாருங்கள் வெட்டா இது நீங்கள் தொட்டு போட்டாவே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நார்த்தங்க வாசனை வருங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரத்தில் இப்போ வச்சுருந்தா கூட தயவுசெய்து போய் பாருங்கள். ஒரு ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடி எந்த பிளான்டேஷன் பண்ணினாலும் இது பாருங்கள். இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து செடி. இது வந்து எல்லோ சாத்துக்குடி எப்படிப்பா நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டினா இது லீஃபை பார்த்தீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு கட்டிங் இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக ஒரு கொனையில் மட்டும். ஓகேங்களா, இதுதான் எல்லோ முசாம்பி எல்லோ சாத்துக்குடி. நல்லா வந்து இப்போ நார்மல் சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு லைட்டு வந்து மஞ்சள் கலர்லேயும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கலரில் தான் வரும், ஒரு பச்சை கலரில் தான் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வரும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், அருமையாக. அதுவும் தோல் வந்து மெதுசாக இருக்கும். உள்ள பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரைத்திங்கன்னா ஜூஸ் நிறைய வரும். ஓகேங்களா, சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் தான். நியூ அரைவல் வந்துருக்கு. பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்குங்க, 2 feet ஹைட்டில் இருக்குது. பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு, தரமாக இருக்குதுங்க, சூப்பராக வந்திருக்கு. இது 100 பீஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நியூ ஸ்டாக்கு. இங்கே பாருங்கள் ஒரே ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா காய் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பார்க்கும்போது தெரிஞ்ச காயோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் நல்லா பெருசாக வரக்கூடியது. ஓகே, நல்லா வந்து கிரிக்கெட் பால் சைஸோட நம்ம அதோட கொஞ்சம் பெருசாக வருது. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இப்போ காயே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஒரு தரமான வந்து நியூ வெரைட்டியான எல்லோ சாத்துக்குடி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள், புக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சுக்கலாங்க. மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு. ஓகேங்களா, ஒரு 16 இன்ச் பாட்டோ இல்லை வந்து 20 இன்ச் பாட்டோ இருந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா ஒரு ரெட் சாயில் கோக்கப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெரு மாட்டெருலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மணல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் போட்டு வச்சிங்கன்னா மட்டும் தான் நல்லா சூப்பராக வரும்.
பிளான்டேஷன் பண்ணும்போது தயவுசெய்து இந்த கிராஃப்டிங் வந்து க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும்போது நீங்கள் கட் பண்ணி வரதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வச்சுட்டு உங்களுக்கு இது படாதீங்க ஓகே. ஆனால் எல்லோ சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்திருக்கு நியூ ஸ்டாக் ஓகே. ஆனால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை முட்டைப்பழம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா எல்லோ சப்போட்டான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது ஏன் வந்து சப்போட்டா வெரைட்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா எந்த மாதிரி ஷேப் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 or 2 சீட்ஸாக இருக்கும் ஓகேங்களா. 1-2 விதை தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் நல்லா முட்டைக்கருவு இருக்குங்களா, அந்த மாதிரி முட்டைக்கருவு மாதிரியே இருக்கும் பழம் ஓகேங்களா. சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் முட்டைக்கருவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கெனஸ்டல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இன்னொரு இது பேர் வந்து கெனஸ்டல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதே 2 டைப்ஸ் இருக்குது, வந்து ரவுண்ட் ஷேப்பு வந்து வால் ஷேப்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான்ட் தான் ஓகேங்களா. இந்த சீலிங் பிளான்ட் மெச்சூரான பிளான்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மரம் ஸ்டெம்மு வளர்ந்துருக்குன்னு ஓகே. இது ஒரு செடி இல்லைங்க, இங்கே பார்க்கும்போது எல்லா செடியும் நீங்கள் காட்டுறேன். ஸ்டெம்மு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு 6 month பிளான்ட்னு சொல்லலாம், ஒரு 6 month பிளான்ட் ஓகேங்களா. இது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 yearல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இது டெரஸ் கார்டனில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு 16 inch பாட்டு இல்லைனா 20 inch பாட்டு வச்சிங்கன்னா போதும், மொட்டை மாடியில் ஈஸியாக காய் வரும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரூட் வரும் ஓகேங்களா. தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இது வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு. ஓகேனா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு 100% வரும். டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கலாம். நீங்கள் நிறையா நாள் ஒரு ஹைட்டு வந்து ஒரு 6 feet ஒரு 5 feet போச்சுன்னா நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஓகே. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், காய் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நல்லா வெயில் பார்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உரம் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ஒன்று சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. இந்த பிளான்ஸ் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்து இருக்குது. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம், எல்லோரும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் ஓகேங்களா. நல்லா வந்து சப்போட்டா பழம் எந்த மாதிரி வளருமோ அதே மாதிரி நல்லா வளரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நிலத்துல வச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வளருங்க. இந்த லீஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, நல்லா லென்த்து அழகாக இருக்கும் ஓகேங்களா. நல்லா தரமான செடிகள் வந்து இருக்குது முட்டைப்பழம். ஏன்னா இந்த நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ஸ் தான் முன்னெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு 3 அடி 4 அடியில் பிளான்ஸ் கொடுத்துருந்துங்க. இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் பூக்கள் கூட எடுத்துருக்கலாம், காய்கள் கூட வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட வாங்க முட்டைப்பழம் யாரான காய் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. முட்டைப்பழம் நியூஸ் ஸ்டாக் வந்திருக்கு, புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லிச்சி ஓகேங்களா. அந்த லிச்சி பழம் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். யாராவது லிச்சி பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் இருக்குங்க, ரம்புட்டான் மாதிரி லிச்சி ஃப்ரூட் மாதிரியே தான் லங்கன் ஃப்ரூட் ஓகேங்களா. இந்த லாங்கன் ஃப்ரூட் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிச்சி பழம் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் விளையுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். தம்பி லிச்சி பழம் நிறைய பேர் வரவங்க ஃபுல்லாக முக்கால்வாசி நர்சரிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா தம்பி லிச்சி ஃப்ரூட் உங்ககிட்ட இருக்கா, செடி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. செடி நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில் கிளைமேட்டில் வர்றது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாட் கிளைமேட்டில் வர்றது அசாம் வெரைட்டி ஓகேங்களா. இந்த அசாம் வெரைட்டி தான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம லிச்சி ஃப்ரூட் பிளான்ட்டு ஒரு 1 yearக்கு முன்னாடி தான் சேல்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசாம் வெரைட்டி லிச்சி நம்மக்கிட்ட வந்திருக்கு ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிலே நல்லா வளரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட் தகுந்த மாதிரி தான் காய்க்கும். எந்தெந்த மாதிரி கிளைமேட்டில் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 16 degree Celsius கீழே எங்கே கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை சைடோ இல்லை நம்ம ஊரில் கூட வந்து எப்போ வேணால் மாறலாம். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் கம்மியாக இருக்கும், நல்லா காலையில் பனி டைமாக இருக்கும். அந்த மாதிரி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவரிங் வச்சு காய்கள் நிறையா வரும் ஓகே. ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லிச்சிக்கான ஒரு தன்மை ஓகேங்களா. நம்ம ஊரில் காய்க்குமான்னு சொல்ல முடியாது, காய்க்கும்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 100% காய்க்கும்னு சொல்ல முடியாது, 50% காய்க்கும், 50% காய்க்காது கூட போகலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது ஓகேங்களா. பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் to 3 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் லைட் பிளான்ட். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்குது. லிச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அசாம் இது வந்து இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே. இதோட இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக வரும். இன்னொரு இலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக வரும் ஓகே. நல்லா இலை பட்டையாக வரும் ஓகேங்களா. இதுதான் அசாம் வெரைட்டி லிச்சி. இது பிளான்ட் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலைப்பகுதி ஓரம் இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ நான் மலைப்பகுதி ஓரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலைக்கு கீழே வச்சிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா காய்களை வைக்கலாம். அதே மொட்டை மாடியில் வைக்கமா கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாங்க ஓகேங்களா. உங்களோட அட்ஜஸ்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி காய்க்கலாம். ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவல், சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். செடி எல்லாமே தரமாக இருக்குது, ஸ்டெம்முலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா. இது வேணும் பார்க்குறவங்க லிச்சி பிளான்ட் நம்மக்கிட்ட வந்துருக்கு. அசாம் வெரைட்டி. அசாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வெயில் இருக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி வெயில் வளரக்கூடிய லிச்சி தான் இது நம்மக்கிட்ட வந்துருக்கு ஓகேங்களா. வாங்க அடுத்த செடியை பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம்னு சொல்லுவாங்க,
நீங்கள் தம்பி பாதாம் சொல்கிறேன், என்ன தம்பி பாதாம் மேலே பெருசாக இருக்கும், நமக்கு நிழல் வைக்கிற பாதாம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆல்மண்ட். நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இது போனீங்கன்னா அங்கே மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இது ஆல்மண்ட் சொல்லுவாங்க, கலிஃபோர்னியா பாதாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஊசியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரூட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இலை தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பீச் இலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும், இது வந்து லென்த்து கொஞ்சம் ஸ்டார்ட்டாக வரும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லீஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்து தான் வரும். இதோட வந்து பீச் ஃப்ரூட்டோட இலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். தம்பி நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எனக்கு பீச் ஃப்ரூட் எது பாதாம் எது நிறைய இடம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நான் வாங்கி வச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து காய்க்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 100 காய் காய்க்குதுன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு 20 to 10 காயாச்சும் கண்டிப்பாக காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள், லைனாக எடுக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இதெல்லாம் பூவே எடுக்காது, தம்பி பூ எடுக்குது ஆனால் பூவெல்லாம் ஒட்டுதுன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1 year பிளான்ட் தான் வச்சுருக்கலாம். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒரு 1.5 years 2 years ஆனால் மட்டும்தான் நல்லா பூக்கள் எடுத்து அதில் வந்து பூக்கள் கொட்டி மீதியான பூக்கள் மட்டும் தான் உங்களுக்கு காய்களாக மாறும். அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஆனால் சூப்பரான வெரைட்டி தான் இது, நம்ம ஊருக்கு வரக்கூடிய வெரைட்டி. ஓகே, ஆனால் இந்த பீச்சு பாதாம் இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா 100% வரக்கூடிய வெரைட்டி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே இருக்குது. தம்பி என்கிட்ட வந்து பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற இலையெல்லாம் பிச்சு விட்ருங்க. உங்களுக்கு இலையெல்லாம் கருகி போச்சுன்னா ஒரு இலை விடாது எல்லா இலையும் பிச்சு விட்ருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு செடியை காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கருகி இருக்கலாம். நீங்கள் இலை எல்லாமே இப்படி பிச்சு விடுங்க பாருங்கள், இப்படி பிச்சு விட்டு பாருங்கள், எல்லா இலையும் உங்களுக்கு புது நியூ லீஃப் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மாதமாக எல்லாம் கருகி போனதாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே லீஃபில் பிச்சு விட்டதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் காய்கள் கூட எடுத்துருக்கு, நானே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 1 2 பாருங்கள் 3 4 இந்த மாதிரி எடுத்துருக்கு பாருங்கள். ரொம்ப சின்ன பிளான்ட் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனியாகவே எடுத்து வச்சு காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃபே இல்லை தம்பி, இதெல்லாம் போய் என்னப்பா நீ குச்சி மாதிரி வளருது எனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது எல்லாமே லீஃப் அந்த மாதிரி தான் இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள் எல்லாமே எடுக்கும், ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் பிளான்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட வரும்போது தம்பி எங்கிட்ட குச்சியாக தான் இருக்குது, தம்பி என்னப்பா பெண்டாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் செடியில் ஒட்டு கட்டியிருப்பாங்க, ப்ளம்ஸ். ஓகே, ஆனால் இப்போ நார்மலாக ப்ளம்ஸ் இருக்குங்க, அதில் கிராஃப்ட் பண்ண பிளான்ட் தான். இது மாதிரி தான் குச்சியாக பெண்டாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்திருக்கு, இதுலேயும் பூக்கள் எடுத்திருக்கு, எல்லாத்துலேயும் பூக்கள் எடுத்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் செடிகள் மட்டும் இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி செடி தான் உங்களுக்கு அனுப்புவோங்க, டைரெக்டான நீங்கள் சன்லைட்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும். நீங்கள் எடுத்து போய் நிழல்லாம் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, லீஃபு வராது, இலையெல்லாம் கொட்டி போயிடும். ஓகேங்களா, மீடியமான தண்ணி விடணுங்க. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தண்ணிக்கணும், ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது, ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. ஓகே, தெளிவாக புரிஞ்சுங்க. மொட்டை மாடியிலே வளரும், நிலத்துலேயும் வரும். இந்த ஆல்மண்ட் பிளான்ட் வேணுமா இருந்தால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மல்பெரி. ஓகே, ஆனால் மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மல்பெரி இருக்குது. தம்பி என்னப்பா நீ மல்பெரி பழம் கூட சேல்ஸ் பண்ணுறியா அப்படின்னு வந்து நிறைய பேர் சிரிப்பாங்க எங்கள் நர்சரியில் வந்து. ஓகேங்களா, ஏன்னா தம்பி இதெல்லாம் போய் சேல்ஸ் பண்ணுறியா அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மல்பெரி. ஓகே, நம்ம வந்து பட்டுப்பூச்சி வந்து தயாரிக்கிறாங்கல்ல, நூல் தயாரிக்கிறதுக்கு பயன்பட ஒரு பட்டுப்பூச்சி செடி இருக்குது. ஓகேண்ணா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வரும், அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டில் வரக்கூடிய தான் அது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். இது எல்லாமே லென்த்தாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ். ஓகேண்ணா, ரெட் மல்பெரி இருக்குது, பாகிஸ்தான் மல்பெரி இருக்குது. இந்த பாகிஸ்தான் மல்பெரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஒயிட் கலர்லேயே வரும் ஃப்ரூட்டு, நல்லா புழு மாதிரி எப்படி நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் மல்பெரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் வெரைட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு ஃப்ரூட் ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 விரலில் சேர்த்தனா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காய்க்கும். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு நான் அப்படி சொல்லுவேன், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த மல்பெரியில் இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோய்க்கு பயன்படுது, நம்ம உடம்புல இருக்கிற பெனிஃபிட் வைட்டமின் சி நிறைய கண்டென்ட் இருக்குங்க. ஒரே ஒரு மல்பெரி பழம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்த். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் செடி. இது என்ன தம்பி கட் பண்ணி வச்சு வரப்போகுது, இது என்னப்பா நீ பட்டிங் எவ்வளோ ரேட் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் கிராஃப்டிங் பிளான்ஸ் தான். ஏன்னா இது நாட்டு செடி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃபு. இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா பெருசாக வரும், வெத்தலை சைஸோட பெருசாக வருங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் மல்பெரி. ஓகேங்களா, இந்த செடியை மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 16 inch பாட் வைங்க, 20 inch பாட் வச்சா கூட சூப்பராகவே நல்லாவே ஈல்டு வரும், நிறையா பிஞ்சுகள் எடுக்கும். ஓகேங்களா, நிலத்தில் வைக்கிறதா இருந்தால் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அது இது ஏன்னா நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதராட்டம் வளர்ந்துருக்கும், கட் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. நல்லா தம்பி என்னப்பா எனக்கு காயே வரல ஒன்றுமே வரலன்னு தருவேன். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தா கூட எல்லா இலையும் கட் பண்ணி விட்டுருங்க, ஒரே இலை கூட இருக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து போச்சுன்னா கட் பண்ணி விட்ருங்க. சுத்தமாக கட் பண்ணிவிட்டு ஒரே இலை இல்லாத எல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா போதும். அப்போ நியூ லீஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொத்தாக அப்படியே காய்கள் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரியில் இருக்கிறதே ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்பெரி எல்லாம் வளர்க்கலாம், ஆனால் காய் வைக்கிறது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுதான் ட்விஸ்ட். ஓகேங்களா, தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாருன்னா மல்பெரி மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சிருக்கலாம், காய் வரலன்னு சொல்லலாம். இலையும் வெட்டி விட்டு எல்லா இலையும் வெட்டி விட்டுருங்க. எல்லாமே கவர் பண்ணி விட்டு சூப்பராக விடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக வரும். ஒரு ஆட்டோ மாட்டோ தொழுவரங்க வச்சிங்கன்னா போதும், அருமையாக காய்க்கூடியது. டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களுக்கு அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுத்தோம்னா ஒரு 10 பழத்தை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா, இந்த மல்பெரி ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான தரமான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 50 பிளான்ட் கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சூப்பரான பிளான். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு தான். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரிலே நியூ வெரைட்டின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா எக்ஸாட்டிக் கலெக்ஷன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நீங்கள் பார்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், இலையை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெட்டு விட்டா அப்படியே கீத்தா அழகாக இருக்குது. ஷார்ப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரியே இருக்குது இலை எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா மல்பெரி சிக்கன் குலோ. ஓகேங்களா, மல்பெரி சிக்கன் குலோ எப்படி வந்து லாங் மல்பெரி எழுதோ பிரேசில் மல்பெரி அதே மாதிரி வரக்கூடியது. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வரும். நீங்கள் பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த பழம் நான் பார்த்துருக்கேன் நேர்லேயே. இது நியூ வெரைட்டி. ஓகேங்களா, ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் தான். சூப்பராக காய்க்கும். இது அதே மாதிரி தான். நீங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா வளர்த்திங்கன்னா சூப்பராக எல்லா இலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே வந்து பூ காய்கள் வந்துகிட்டே இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் to 1 இயர்க்குள்ளேயே நல்லாவே ஈல்டு வரக்கூடிய வெரைட்டி தான். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லீஃபே பார்க்கலாம். என்னென்னா தம்பி இதெல்லாம் புது வெரைட்டி கொண்டு வரையான்னு கேட்டிங்கன்னா இது தரமான வெரைட்டி தாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் த வெரைட்டி. எல்லா வெரைட்டி நம்மகிட்ட இருக்குன்னு தான் நம்ம கொண்டு வரது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த சிக்கன் குலோ மல்பெரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு வரக்கூடியது. இங்கே ஒரு பாட்டில் வைக்கிறது வந்து ஒரு 16 inch பாட்டாக தான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதே எனஃப் தான், நல்லாவே இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது மல்பெரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பார்சல் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா 2 days 3 days ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வாடி கூட வரலாம். ஆனால் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே லீஃப் வந்துடும். ஓகே, அந்த லீஃபெல்லாம் வந்து கறிக்கு போன மாதிரி கூட வரலாம். ஓகே, இப்போ நான் பிரேசில் மல்பெரி சொன்னேன், இது சொன்னேன். இந்த மல்பெரி ஃப்ரூட் எல்லாமே தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சா கூட தண்ணி அதிகமாக தேவைப்படும். அப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத்திங் இருக்குங்க. ஏன்னா செம ஃபாஸ்ட்டு. நாங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த சைஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆச்சு. செம ஃபாஸ்ட்டு. நீங்கள் வச்சா கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே பிரான்ச் கூட டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த சிக்கன் குலோ மல்பெரி பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா குடம்புளி. ஓகேங்களா, புளியம்பழத்துலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் புளியம்பழம் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் புளியாவது, ஸ்வீட் புளி, நார்மல் புளி, அதிலே பார்த்தீங்கன்னா நார்மல் புளியே ஜெயிண்ட் வெரைட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜப்புளிலாம் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குடம்புளின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏன் குடம்புளின்னு சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் மாதிரி வந்து சின்ன பூசணிக்காய் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்லான்னு. ஆனால் ரொம்ப ஒரு புளிப்பாக இருக்கும். ஓகே, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எல்லாருமே இந்த புளி தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த புளியை தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் புளியெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த புளியை ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குங்க. ஓகேங்களா, இந்த புளியை போட்டு சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் பறந்து போயிடும்ன்றாங்க. அப்படின்னு நான் சொன்னாலும் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி என்னப்பா உடனே பறந்து போயிடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடம்புளியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகுது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ஆகுது. குடம்புளி ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாமே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளியம்பழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூசணிக்காய் மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா காய் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சிலாம் சொருவி அதை போய் எண்ணெயில் சூடு பண்ணி எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆகும். ஓகே, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலையாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்புலாவது, அப்புறம் ரசம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பான குழம்பு, காரக்குழம்பு, இது எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ஃபேமஸான ஒரு புளி. ஓகேங்களா, நீங்கள் யாராவது குடம்புளி போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, குடம்புளி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகமாக நிறைந்த பழம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உடல் பருமன் குண்டாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த குடம்புளி வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக 1/2 டம்ளர் குடிக்க சொல்கிறாங்க. உடம்பு கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா, நீங்கள் படித்து பாருங்கள். குடம்புளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மக்கிட்ட இது தம்பி இது பிளான்டேஷன் பண்ணி எத்தனை நாள் காய் வரும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடிங்க. ஓகேங்களா, தரமான வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுதல் முறையில் உற்பத்தி செடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு போல்ட் ஆகிருக்கு. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இங்கே எல்லாமே செடிகள் பார்க்கலாம். எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ளவரிங் கூட ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 1 2 3 இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டதிலே காய்க்குங்க. கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி 1 இயருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக 5 அடிக்குள்ளே வச்சுக்கலாம். கட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, மொட்டை மாடியில் ஒரு 5 பழம் வச்சா கூட நமக்கு யூஸ் ஆகும். ஒரு மீன் குழம்பு போட்டுக்கலாம், நமக்கு எதுக்கு ஒரு யூஸ் ஆகும். குடம்புளி யாருக்கு வேணுமான்னு நினச்சிக்க நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே.
நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க குடமுடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மொட்டை மாடியிலாவது நிலத்துலையாவது எல்லோரும் வச்சுருப்பாங்க, சூப்பராக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக விடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொலக்கலன்னு விட்டிங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் கொட்டி போயிடும், அப்புறம் வந்து குச்சி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செமிசியோட பிளேஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான வெயில் அடிச்சுன்னா கண்டிப்பாக இலை கருகலும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா வந்து சூப்பராக வளரக்கூடிய தான். மொட்டை மாடியில் வளரும், நிலத்தில் வளரும். குடமுடி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. யாராருக்கு வேணுமோ விருப்பப்பட்டவங்க குடமுடி செடி வாங்கி வைங்க. எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் மீன் குழம்புலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு குடமுடி வைக்கலாம். தரமான ஒட்டு செடி வேணுன்னா பாருங்கள். பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 2.5 அடி to 3 அடியிலே இருக்குது, 4 அடியில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே ஒட்டு செடி தான், எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான், எதுவுமே சீலிங் பிளான்ட் கிடையாதுங்க. சீலிங் பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 6 years ஆனால் தான் உங்களுக்கு ஃப்ரூட் வரும். ஓகேங்களா, இந்த ஒட்டு செடி வாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல 1 வருஷத்துலேயே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, விருப்பப்படம் வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிளாக் சூரியனம் செரி. ஓகேங்களா, சூரியனம் செரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் சூரியனம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஓகேங்களா, ரெட் கலருக்கும் பிளாக் கலருக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க வரவங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நெல்லிக்காய் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ, இப்போ நாட்டு நெல்லிக்காய் நம்ம நார்மல் நெல்லிக்காய் இருக்குங்களா, அரை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, அதோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். பட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஓகேங்களா, காய்க்கும் போது ரெட்டு சூரியனம் போது ஆரஞ்சு கலராக இருக்கும், பச்சை கலராக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும், அப்படியே கலர் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா சூரியனம் செடியோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் மாறிட்டே வரும். ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலர் இருக்கும், அடுத்து ஆரஞ்சு கலர் மாறும், அடுத்து லைட் ரெட்டு, அடுத்து டார்க் ரெட்டு, அப்புறம் தான் பிளாக் கலர் மாறும். இது பிளாக் கலர் மாறும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்கும். இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு கருவேப்பிலை கலந்த வாசனை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 3 அடி to 4 அடியில் தரமான பிளான்ட் வந்து இருக்குது. இதுதான் பிளாக் சூரியனம் செடி. இது வந்து டெரஸ் கார்டனில் வருமானு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வரும். நம்மகிட்ட வாங்கணும் மினிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சூரியனம் செடி காய் காய்ச்சிருக்கு, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, நல்லா டேஸ்ட் இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, யாராவது பிளாக் சூரியனம் செடி நம்மகிட்ட காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இலையை தொட்டைனா போது நல்ல ஒரு வாசனை போகுது, வாசனை அப்படியே வருங்க. இது செம்ம வாசனையாக இருக்குது பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் நம்மக்கிட்ட பிளாக் சூரியன் வச்சுருக்கீங்களோ இலையை தொட்டு பாருங்கள், அந்தளவுக்கு வாசனை கும்முன்னு வரும். இது பூவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை, பழமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வைட்டமின் சி அதிகமாக நிறைந்த பழம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் தான். புதர் டைப்பில் தான் வளரும். ஓகே, நல்லா வந்து புஷியாக வளரக்கூடியது, ஈஸியாக நம்ம ஊருக்கு வளரக்கூடியது, டைரெக்டான சன்லைட்டில் வளரக்கூடியது, மினிமம் 1 yearல நல்லாவே ஈல்டு வரக்கூடிய ஒரு வாட்டி தான் இந்த பிளாக் சூரியனம் செடி. எல்லாமே தரமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, மொட்டை மாடியில் வைக்கும்போது ஒரு 16 inch பாட்டு, ஒரு 20 inch பாட்டு இருந்தால் போதும், நல்லா வளரும். ஓகே, ஏன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டா ஈஸியாக நம்ம ஊருக்கு வளரக்கூடிய ஒரு வாட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ் இப்போ வந்துருக்குது எல்லாமே. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு. ஓகேங்களா, நல்லா ஸ்டெம்முலேருந்து எல்லாமே இருக்குது. மினிமம் இதில் இந்த பிளான்ட் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 மாதத்தில் கூட ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆச்சு, நேரில் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நெல்லி. ஓகேங்களா, நெல்லிலே பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி. ஓகேங்களா, ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல சகப்பு கலரில் இருக்க துளுருலேருந்து எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், எந்த அளவுக்கு கொனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும், ஃபுல் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். ஓகேங்களா, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நெல்லிக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. ஓகேங்களா, நார்மல் நெல்லிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும், இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும், லீஃப் ரெட் கலரில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிகப்பு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, ரெட் நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு தூரத்தில் வந்து பார்த்தா கூட மரம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரெட் கலரில். ஏன்னா தம்பி இது என்ன ரெட் கலரில் இருக்குது, இது நெல்லிக்காவான்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது எல்லாமே ஒட்டு செடி தான். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் தான். அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாமே நார்மல் நெல்லிக்காயில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தரமான செடி, கிட்டத்தட்ட 3 அடி to 4 அடியில் என் ஹைட்டு கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வருஷம் ஆகணும். ஓகேங்களா, 1.5 வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டிங் வரும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடணும், எல்லாமே கட் பண்ணி கவாத் பண்ணி விடணும். நிறைய பேர் வரலாம் ஃபுல்லாக வளர்த்துருவாங்க, தம்பி ஈல்டே வளர்த்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 செடி கம்பல்சரி வச்சாலும், நீங்கள் இந்த நெல்லி வச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நெல்லி ஒன்று இது ஒன்று வச்சாலும் சரி, எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா 2 செடி நெல்லிக்காய் வச்சுக்கணும், மட்டும் தான் உங்களுக்கு காய்கள் காய்க்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் செடி வச்சுருப்பாங்க, பெருசாக ஆகிருக்கும், தம்பி 1-2 காய் தான் வைக்கிது, இதெல்லாம் பூவெல்லாம் கொட்டி போயிடுது, இது வரைக்குமே காயே வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் விதை மூலம் வாங்கும் போது அது ஆண் விதையா இல்லை பெண் விதையான்னு தெரியாது. அதனால் கிராஃப்டிங் பிளான்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே வந்துடும், காய்கள் நல்லா வரும், மகசூலும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, தரமான செடிகள் இருக்குது. ரெட் நெல்லியை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டாக் வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வந்துருச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குதுங்க. பிளான்ட் பார்த்துக்கலாம், எல்லாமே நீங்கள் மெச்சூர் பிளான்ட்ஸ்
இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கவாத் பண்ணி விட்டு நல்லா ஒரு சின்னதே ஒரு நல்லா 5 அடி வச்சு அதை கவாத் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேயும் காய்கள் காய்க்கும். நிறைய காய்கள் காய்க்கலாம் கூட நமக்கு வந்து ஒரு 10-20 காய்கள் காய்க்கும். ஓகேங்களா, நிலத்தில் வைக்கும் போது நிறைய காய்கள் காய்க்கும், பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெட் நெல்லியை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ரைன் ஃபாரஸ்ட் ப்ளம். ஓகேங்களா, ப்ளம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு நிறைய பேர் கேட்பீங்க. சூப்பராக வருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போங்க. தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே வந்திருக்கு, காய்கள் கூட வந்திருக்குன்னு காட்டியிருப்பேன். நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளவரிங் வச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயருக்கு முன்னாடி கூட இந்த பிளான்ஸை சேல்ஸ் பண்ணுங்கள். வாங்கின அனைத்துவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளவரிங் வந்துடும். மினிமம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 இயர்ஸ்லேயே நல்லா ஈல்டு வருது. ஓகேங்களா, ஏன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 இயர் பிளான்ட்டு, அடுத்து 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் ஆகும்போது நல்லா ஃப்ளவரிங் வந்துடும். பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே மாதிரி டேஸ்ட்டு வரக்கூடியது. ஓகே, நாவல் பழமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வரக்கூடியது. உள்ள ஒரு விதை இருக்கும், அது மேலே இருக்கிற சதைப்பற்று எல்லாமே நல்லா இருக்கும். பிளாக் கலரில் ஒரு ஃப்ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக நிறைய ஃப்ளவர் இருக்கும், நிறைய காய்கள் காய்க்கும். ஓகேங்களா, நல்லா ஒரு புஷியான டைப்பில் தான் வரும், ஒரு புதர் டைப்பில் வரக்கூடிய செடி தான். இதெல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ஸ். இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு ஸ்டெம்மெலாம் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்துருக்கு ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இதுவும் பாருங்கள், ஸ்டெம்மு தரமாக இருக்குதுங்க. பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் பாருங்கள், ஸ்டெம்மு நல்லா இருக்குது. ஓகேங்களா, அந்த ரைன் ஃபாரஸ்ட் ப்ளம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வரக்கூடிய நல்ல வெயில் கிளைமேட் நல்லா வருது. நீங்கள் இலை கறிக்கு போனால் கூட பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு, சூப்பராக வரக்கூடிய ஃப்ரூட் தான் இந்த ரைன் ஃபாரஸ்ட் ப்ளம். ஒரு ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷனு, வேணுமா கூட புக் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். ஓகேங்களா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன பாருங்கள், பிளான்ஸ் எல்லாம் எப்படி இதை செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ். ஓகேங்களா, நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கிற செடிகள் தான் ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி 200 பிளான்ட், 300 பிளான்ட், 100 பிளான்ட் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு பிளான்ட் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வச்சு அதை எடுத்துன்னு போய் அங்கே வச்சு நாங்கள் கோகோபிட் போட்டு ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க. நிறைய பேருக்கு தம்பி எனக்கு பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு பிளான்ட்டை தேடி தான் எடுத்துன்னு வருவோம். இப்போ நாங்களே போனால் கூட எந்த பிளான்ட் நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அது பிளான்ட் தான் கொண்டு வருது. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து வாட்டர் ஆப்பிள் எல்லாமே செலக்ஷன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்துன்னு போவாங்க. எல்லா வெரைட்டியும் கிட்டத்தட்ட 30 வெரைட்டி 40 வெரைட்டி புக் பண்ணுறாங்க. அவங்க பிளான்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே கூட போயிட்டு இருக்கு பாருங்கள், பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழம்பு மேங்காவது, காலப்பாடி ஆகுது, வேறுங்க பாலிச்சாம்பா, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் தம்பி என்னப்பா நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எத்தனை டைம் கால் பண்ணுறேங்க, ஒரு ஃபோன் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபோனில் அட்டன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு எதுனா உங்களுக்கு அவசரமாக இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்தால், இந்த பிளான்ட் எப்படி வளர்க்குது அப்படின்னு டவுட்ஸ் வந்தால் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஓகேங்களா, ஒரு 6 மணி நேரமோ 1 டே ஆனாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இவரும் வந்து ஆன்லைன் புக்கிங் எடுக்கிறார் நம்ம தம்பி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கும் போது அவர் தம்பி என்னப்பா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, 3 நம்பர் நான் கூட்டு பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் வேலை செய்கிறோங்க. நிறையா 100 பேர் 200 பேருக்கு புக் பண்ணி நல்லா கோகோபிட் அனுப்பி நீங்கள் புக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேஃபாக பிளான்ட்டை எந்த அளவுக்கு பேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கில் இருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் இதெல்லாம் நான் பேசுறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட தெரியும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ செடிகள் இருக்குது, நாங்கள் செடிகள் எல்லாமே தண்ணியும் விடணும், வேலையும் செய்யணும், எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பிளான்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்து கூட வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனும் வாங்கிக்கலாம். இல்லை நேரடியாக நம்ம நர்சரிக்கு எப்போ தருமபுரி வந்தாலும் ஒகேனக்கல் போனாலும் நம்ம நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. வேணும் மக்களும் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். உங்களுடன் கதிர்வேல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல், பை பை.